வணக்கம். காந்தாரா தெய்வங்கள் அப்படிங்கிற ஒரு மினி தொடரை பார்த்துட்டு இருக்கோம். அந்த தொடரோட கடைசி எபிசோட் இதுதான், அதாவது லாஸ்ட் எபிசோட் இதுதான். இதுல நாம அவங்க வணங்கக்கூடிய இன்னொரு வித்தியாசமான ஒரு தெய்வங்களை தான் நம்ம பார்க்க போறோம். காந்தாராங்கிற அந்த படம் எடுக்கப்பட்ட, அந்த சினிமா எடுக்கப்பட்ட துளுநாட்டு மக்களுடைய கலாச்சாரத்துல தெய்வ வழிபாடுங்கிறது 3 விதமாக இருக்கிறது அப்படிங்கறத நாம சொல்லியிருக்கிறோம். ஒன்று இயற்கை சக்திகள் அல்லது விலங்கு தெய்வங்கள், இது முதல் கேட்டகரி. ரெண்டாவது துளுநாட்டில் வாழ்ந்து மறைந்த வீரதீர புருஷர்கள், அவங்க ரெண்டாவது கேட்டகரி. மூணாவது முன்னோர் வழிபாடு. இது 3 விதமா வழிபாடுகள். இப்ப நம்ம பார்க்க போற இந்த தெய்வங்கள் எப்படின்னா அந்த ரெண்டாவது கேட்டகரியை சேர்ந்தவங்க. துளுநாட்டிலே ரத்தமும் சதையுமாக வாழ்ந்தவர்கள், ஆனால் சாதாரண மனிதர்கள் செய்ய முடியாத அசாதாரணமான செயல்களை செய்தனால அவங்கள தெய்வங்களாக வணங்குகிறார்கள். இதில் நம்ம 2 பேரை அவங்க தெய்வமா வணங்குகிறாங்க. கல்குடா கல்லுருட்டி அப்படிங்கிற ஒரு அண்ணனும் தங்கையும், அவங்க 2 பேரையும் தெய்வமா வணங்குகிறாங்க. இவங்களுக்கு ஒரு பெரிய கதையும் வைத்திருக்கிறார்கள். அந்த கதை தான் அவர்களை தெய்வமாக்கியது அப்படின்னு சொல்றாங்க. என்ன கதை அப்படின்னு பாத்துருவோமா? இந்த கல்குடா கல்லுருட்டி இவங்களுடைய அப்பா சம்பு கல்குடா, தாய் எரவாடி. அந்த சம்பு கல்குடா ஒரு கல் சிற்பி, மிகச்சிறந்த சிற்பி. 4 மகன்கள் இருந்தாங்க. அந்த 4 மகன்களையும் 4 விதமான பணிகளுக்கு அவர் தயார் செய்தார் அப்படின்னு சொல்லி அவங்க கதை சொல்லுது. ஒருத்தரை சிற்ப பணிக்குன்னா, ஒருத்தரை தங்க நகை செய்வதற்கு, ஒருத்தரை மர வேலை செய்வதற்கு, ஒருவரை இரும்பு வேலை செய்வதற்கு, இன்னொருவரை கட்டிட வேலை செய்வது. இது மாதிரி பல விதமான பணிகளுக்கும் தன் 4 மகன்களையும் அவர் பயிற்சி அளித்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறது. இப்படி 4 மகன்கள் இருக்கும்போது சம்பு கல்குடாவின் மனைவி 5ஆவதாக கர்ப்பம் தரித்திருந்தாங்க. 7 மாதம் கர்ப்பிணியாக இருந்தாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, சம்பு கல்குடா அவங்க ராஜா சிற்ப பணிக்காக கூப்பிட்டாரு. இவன் தான் சிறந்த சிற்பி அப்படின்னா, ஒரு சிற்பம் செய்யணும், நீ தலைநகருக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு துளுநாட்டு ராஜா. உடனே இவரும் போயிட்டார். ராஜா பலிசூடா அப்படிங்கிறவர் கூப்பிட்டாரு. அதனால இவர் போனவர் திரும்ப வரவே இல்லை. அவருடைய மனைவிக்கு, எரவாடிக்கு 2 குழந்தைகள் பிறந்தது. அந்த 2 குழந்தைகளுக்கு பீரே அப்படின்னு ஆம்பளை பிள்ளைக்கும், காலம்மான்னு பெண் குழந்தைக்கும் பேர் வச்சாங்க. பேர் வைத்து இந்த குழந்தைகளை வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த குழந்தைகளும் வளர வளர ரொம்ப நாள் ஆச்சு. ஆனாலும் அவங்க அப்பா வரவே இல்லை. அதனால மற்ற பிள்ளைகள்லாம் என்ன பண்ணாங்க, எங்கடா உங்க அப்பா, எங்க உங்க அப்பா அப்படின்னு கேட்டு இந்த பிள்ளைகளை கேலியும் கிண்டலும் பண்ணினார்கள். ஒரு கட்டத்துல இந்த பீரையவுக்கு இந்த கேலி தாங்க முடியல. அப்பா எங்கதாம்மா இருக்காரு, நான் அவரை தேடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு அப்பாவை தேடி போயிட்டான். அப்பா எங்க தலைநகரத்துல இருக்கிறாரு, சிலை செஞ்சிட்டு இருக்காருன்னு இவனும் தலைநகரம் நோக்கி போயிட்டான். அங்க போய் அவங்க அப்பாவை பார்த்தா, அவங்க அப்பா அந்த கோயில், ராஜா கட்டுற கோவிலுக்கான சிலைகள் எல்லாம் செஞ்சிட்டு இருக்கு. அவங்க அப்பாவுக்கு மகனை பார்த்த உடனே, அவன் பிறந்து இப்பதான் பாக்குறாரு முதல் முறையா, பார்த்த உடனே மகனை கட்டி பிடிச்சுக்கிட்டு மகன்கிட்ட கூட்டிட்டு போய் காட்டுறாரு. ஒவ்வொரு சிலையா பார்த்தியா அப்பா எப்படி செஞ்சிருக்கேன் அப்படின்னு அப்பா பெருமையை காட்டுறாரு. ஆனா பீரே அவங்க அப்பாவுடைய தவறை சுட்டி காட்டுறதுக்கு. அவன் சொல்றான், என்னையும் எங்க அம்மாவையும் விட்டுட்டு நீங்க இத்தனை நாளா பிரிஞ்சு இருக்கிறீங்க, நானும் என் தங்கச்சியும் அப்பா இல்லாமலே வளர்றோம், இது இந்த சமூகத்துல எவ்வளவு பெரிய கேலியா இருக்கு தெரியுமா, எங்களை எல்லாரும் எப்படி கிண்டல் பண்றாங்க தெரியுமா அப்படிங்கிறான். அப்படின்னு உடனே அவருக்கு சம்பு கல்குடாவுக்கு ஒரு மாதிரி மனசு வருத்தம் ஆயிருது. ஒரு மாதிரி குற்றம் செஞ்ச மாதிரி அவருக்கு தோணிடுது. ஐயோ, நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம் போலுக்கு, வீட்டுக்கே போகாம இருந்தனால நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நம்ம மனைவிக்கும் பெரிய அவமானம் ஆகி போயிடுச்சு போலுக்கு அப்படின்னு அவருக்கு என்ன பண்ணிடுச்சு, மன வருத்தம் ஆயிடுச்சு. தன்னைத்தானே அவர் நொந்துக்கிறாரு. நான் எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு என்ன பண்றாரு, ஓடுற ஆத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறாரு. பீரே இது எதிர்பார்க்கவே இல்லை. ஐயோ, அப்பா இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு உடனே அப்பா விட்டுட்டு போன பணி பாதியில இருக்குது. இப்போ இந்த பணிகளை என்ன செய்யறது, ஏன்னா ராஜாவுக்கு இது முடிச்சாகணும். அந்த பணிகள் எல்லாம் காரேகலா அப்படிங்கிற இடத்துல பணி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கோமாதா சிலை செய்ய வேண்டியது பாக்கி இருந்தது. அவங்க அப்பா விட்டுட்டு போயிட்டாரு. இப்ப பீரே என்ன பண்ணா, அப்பா விட்டு போன பணி, அப்பா இறந்து போனதையும் யாருக்கும் சொல்ல முடியல. உடனே அவனே அந்த பணி எடுத்து கோமாதா சிலையை செஞ்சான். ஆனாலும் அவ்வளவு அழகா செஞ்சுட்டான். அவனுக்குள்ளேயே அந்த சிற்பக்கலைங்கிறது ஊறி இருந்தது. தமிழ்ல சொல்லுவாங்க, குலவித்தை கல்லாமல் பாகம்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த குலவித்தை அவனுக்கு கல்லாமலேயே பாகம்பட்டது. ராஜா பாக்குறாரு. அந்த ராஜா பலிசூடா பாக்குறாரு. பார்த்தா அவருக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா இது தலைமை சிற்பியான சம்பு கல்குடா தான் இப்படி செஞ்சிருக்க முடியும். இப்ப இந்த பையன் இப்படி செஞ்சிருக்கிறான். உடனே ராஜாவுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. ராஜாவுக்கு ஒரு எண்ணம் வருது, ஆகா இந்த பையன் நல்லா செய்யறான், சின்ன பையனா வேற இருக்கான், இன்னும் நிறைய நாள் உயிரோட இருப்பான் அப்படின்னா இவன் இதே மாதிரி வேற யாருக்கா சிலை செஞ்சு கொடுத்தா அந்த ராஜாவுக்கு பெயர் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன பையனை ஏமாத்தி கூட்டு போய் என்ன பண்ணிடுறாரு, அவனுடைய வலது கையோட மணிக்கட்டுல இருந்து வலது கையையும் இடது காலையும் துண்டிச்சு விட்டுறாரு.
இதுக்கிடையில பீரேவை காணுமே, போனவன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காலம்மா தேடி வர்றா. வெண்ணூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவங்க அண்ணனை சந்திக்கிறா. பார்த்தா அவங்க அண்ணனுக்கு ஒரு கையும் இல்லை காலும் இல்லை. என்னன்னு கேட்குறா. நடந்ததையெல்லாம் அவன் சொல்றான். பீரே சொல்றான், இது மாதிரி ஆயிடுச்சு, அப்பா தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, நான் அப்பாவோட இடத்துல இருந்து சிலையை செஞ்சேன், ஆனா இந்த ராஜா நன்றியே இல்லாம என்ன பண்ணிட்டாருன்னா என் கையையும் காலையும் வெட்டி விட்டாரு அப்படின்னு சொல்றான். அந்த ராஜா பலிசூடா இப்படி செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே தங்கச்சிக்கு ஆத்திரம் தாங்க முடியல. அடடா, நம்ம அண்ணனை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அண்ணனுக்கு பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க என்ன பண்றான், மகாலிங்கேஸ்வரா கோவில் இருக்கு, அந்த கோவில்ல போய் இந்த காலம்மா வேண்டிக்கிறான். வேண்டிக்கிட்டு எங்க குடும்பத்தை இப்படி சீரழிச்ச இந்த ராஜாவை பழி வாங்கியே தீரணும், ஆண்டவா எனக்கு சக்தி கொடு அப்படின்ட்டு கோவில் கிணத்துல விழுந்து விபரீத முடிவு எடுத்துக்கிறான். ஆண்டவன் என்ன பண்ணிட்டாரு, அவளை அப்படியே உயிரோட எழுப்பிடுறான். தங்கச்சி குதிச்சதை பார்த்துட்டு பீரேவும் குதிச்சிடறான். குதிச்ச உடனே ரெண்டு பேரையும் ஆண்டவர் திரும்ப உயிரோட எதிர்க்கிறாரு. அவங்களுக்கு நிறைய சக்தியையும் கொடுத்துடுறாரு. புதிய பொலிவோட வெளியில வர்றாங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, பீரேவும் காலம்மாவும் திரும்ப மீண்டும் உயிர் பெற்றபோது அவங்களுக்கு கல்குடா கல்லுருட்டி அப்படின்னு ஒரு புதிய பெயரும் ஆண்டவர் சூட்டுறாரு. இந்த கல்குடாவும் கல்லுருட்டியும் சேர்ந்து என்ன பண்றாங்க, மன்னன் பலிசூடா இருக்கிறான்ல, பலிசூடாவின் ராஜாங்கத்தை முழுக்க காலி பண்ணிட்டாங்க. அவங்க சக்தியால ராஜாங்கம் மொத்தமா காலி ஆயிடுச்சு. கடைசியில ராஜா என்ன பண்றாரு, கல்குடா கல்லுருட்டி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாரு. சரின்னு சொல்லி ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, மன்னிச்சிடறாங்க. மன்னிச்சு ஒரு ராஜ்யத்தை நீயே ஆளுகின்ற வழியை நாங்க செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி செஞ்ச பிறகும் அந்த ராஜா பலிசூடாவுக்கு இவங்க ரெண்டு பேரும் மேல இருந்த கோபம் போகல. இவங்க தெய்வம் ஆயிட்டாங்க அப்படிங்கிறதே அந்த ஆள் உணரவே இல்லை. என்ன பண்ணிட்டாரு, ஒரு நாள் சாப்பாட்டுல விஷம் கலந்து ரெண்டு பேருக்கும் படையல் வச்சிடறாரு. இது இவங்க தான் தெய்வம் ஆயிட்டாங்கல்ல, இவங்க ரெண்டு பேருக்கும் அது தெரிஞ்சு போகுது. என்ன பண்ணிட்டாங்க, அந்த சாப்பாட்டை ராஜாவோட பிள்ளைகளே சாப்பிடும்படியா ரெண்டு பேரும் பண்ணிட்டாங்க. இப்ப ராஜா வச்ச விஷம் அவங்க குழந்தைகளுக்கு யமனா போயிடுச்சு. ராஜா இப்ப திரும்பவும் பதறி போனார். ஐயையோ, தெய்வங்களுக்கு எதிராக நம்ம குற்றம் பண்ணிட்டோமேனு திரும்பவும் காலில் விழுந்து மன்னிப்பு கொடுக்கிறார். திரும்பவும் ரெண்டு பேரும் ராஜாவை மன்னிச்சுட்டு என்ன பண்றாங்க, ரெண்டு பேரும் மன்னிச்சு இனி ஒழுங்காயிரு அப்படின்னு மன்னிப்பு கொடுத்தாங்க அப்படின்னு துளுநாட்டு கதைகள் சொல்லுகிறது. அதனால இப்பவும் அந்த கோலா திருவிழா நடக்கும்போது, பூதகோலா நடக்கும்போது ருட்டி கல்குடாவுக்கு படையல் போடும்போது அந்த படையலை முதல்ல குழந்தைகளை சாப்பிட வைக்கிறாங்க. இந்த வழக்கம் இப்பவும் இருக்கிறது. இவங்க ரெண்டு பேரும் சக்தி வாய்ந்த தெய்வங்கள் அப்படிங்கிறனால துளுநாட்டு மக்கள் இவங்க ரெண்டு பேரையும் சக்தி மிகுந்த தெய்வங்களாக வழிபடுகிறார்கள். இவங்களை வழிபட்டா தீராத வினையெல்லாம் தீர்ந்து போகும் அப்படிங்கிற நம்பிக்கை துளுநாட்டு மக்கள்கிட்ட இருக்குது. இவங்களை மாதிரியே இன்னும் நிறைய தெய்வங்கள் துளுநாட்டு மக்களிடையே இருக்குது. அவங்கள நிறைய நம்பிக்கைகள் இருக்கிறது. இதுவரையிலும் நாம அந்த துளுநாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான தெய்வங்களை எல்லாம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். மீண்டும் ஒரு முறை பாருங்கள். இது போல இன்னும் சொல்ல வேண்டிய கதைகளோடு, சொல்ல மறந்த கதைகளோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.